இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வேரியஸ் இதுலேருந்து வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வருது, பொல்யூஷன்லேருந்து வருது. ஸோ வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம என்ன விஷயம் நம்ம ஸ்கின்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும்? அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பொல்யூஷன் பேஸஸ் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறோம் அப்படின்னா, எவ்வளோ டயர் போகுது வெஹிக்கிள். அப்போது அந்த டயரில் இருக்கிற தேய்மானத்தினால எவ்வளோ கார்பன் பார்ட்டிகல்ஸ் வருது, கரித்துகள்கள் வருது. இப்போ நம்ம வண்டியில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்லேயும் நம்ம கையிலையும் வந்து அது வந்து படியும். நம்ம கையில் படியலாம். எங்கே வந்து நம்ம ஸ்கின்னு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து படியும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த டீடன் பண்ணுறதெல்லாம் அதுக்காக தான் பண்ணுறாங்க இல்லையா? அந்த 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 கரித்துகளை வந்து நீக்கிறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நாம் நேச்சுரலாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, முல்தானி மட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முல்தானி மட்டி எடுத்து அது ஒரு மண்ணு தான். அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கலக்கி நம்ம மூஞ்சில போடும்போது அந்த கார்பன் பார்ட்டிகல் வந்து வந்து இதாகுது.